Hi students, நம்ம இப்போ exercise 2.7ல 6th sum போறோம். In a GP, the ninth term is 32,805 and the sixth term is 1,215. Find the 12th term. அப்போ என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 9th term கொடுத்துருக்காங்க, 6th term கொடுத்துருக்காங்க, 12th term கேட்குறாங்க இல்லையா? given எழுதலாமா? given என்ன கொடுத்தாங்க? 9th termனா T9, அப்புறம் 6th term அப்போ T6 தரமா அதை 12th term கேட்குறாங்க இல்லையா? பண்ணலாம் T12 நமக்கு என்ன கொஸ்டின் ஆகணும். இப்போ நமக்கு எல்லாமே டிஎன் தான் ஆகுது. டிஎன் ஃபார்ம்ல இருக்கேன். ஏஆர் பவர் என் மேஸ் ஒன், இது ஜிபி, இது ஜிபிக்கு ஃபார்ம்ல நமக்கு வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மேஸ் ஒன். ஃபர்ஸ்ட் T9 கொடுத்தாங்க, அதை எடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த T9 எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஏ நமக்கு தெரியாது, ஆர் வேல்யூ நமக்கு தெரியாது, என் வேல்யூ இந்த 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 32805. இப்போ நம்ம ஏ ஆர் பவர் 8 வருமா? ஈக்குவல் டு 32805. இதை என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் T6 ஈக்குவல் டு 1215. அப்போ நான் இதுக்கு ஃபார்முலா சொல்லுவான், ஏ ஆர் பவர் 6 மைனஸ் 1. இப்போ நான் ஏ ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1215. என்ன பண்ணுங்க? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் பண்ணால் ஒரு டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு வந்து ஏ ஆர் பவர் 8 by a power 5 equal to 32805 by 1215. a cancel ஆகும். r power 8ல r power 5 பிரச்சனை வரும், 3 வரும் இல்லையா? அப்போ r ஸ்கொயர் போட்டுலாமா? இதில் இங்கே டிவைட் பண்ணுங்க. 5 டிவைட் பண்ணால் 2 5 சார் 10 எல்லாமே 2 21 4 5 சார் 1 3. அது இங்கே நான் டிவைட் பண்ண நமக்கு 6 5 சார் 30 remaining 2 28 வரும். 5 5s are 25 remaining 3 6 5s are 1 வரும். இப்போ நமக்கு வந்து டைரக்டா டிவைட் பண்ணலாமா? 6561 by 243. 2 டைம் போக சான்ஸ் இருக்குமா? 6 2 8 2 4 0. இங்க 5ல 8 போகாது, ஒன்று பார பண்ண 15 வரும், 7 வரும். இங்க 1 தான் 117. சரிங்களா? 1. இது எத்தனை டைம் போது சான்ஸ் இருக்கும் பாருங்க. 243 7 பண்ணாதும் 21 1 28 30 3 14 17 கரெக்டாக வந்துச்சு நமக்கு. 2 7 ஒன்றா நமக்கு 27 டைம்ஸ் வருது. அப்போ 27. சரிங்களா? 27. அப்போ கியூப் என்ன பண்ணலாம்? 3 கியூப் போடலாமா? 27. அப்போ பவர் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ரெண்டு ஈக்குவல். சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் நமக்கு இந்த 3. இந்த R3 நம்ம நமக்கு இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ R equal to 3 in equation 2. Equation A R power 5 equal to 1215. அப்போ ஏ ஆர் வேல்யூ வந்து 3 power 5 போட்டலாமா? 3 தானே, 3 தானே, 1215. இப்போ ஏ வேல்யூ என்ன பண்ணலாம்? நீ 3 power வேல்யூ கண்டுபிடிக்க சும்மா தான் போட்டோம். 3 × 3 × 3 ஒரு 5 3 என்ன நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம். எதுக்கு அது வேற மல்டி பண்ணிட்டு போடணும்? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 3s are 12, 5 3s are போட்டுறாதீங்க. 0 வந்து ஏன்னா 1 டிவைட் ஆகாது. 4 3s are 12 வந்துச்சா, 1 எடுப்போம், 1 டிவைட் ஆகுது. அப்போ 0 போட்டு 5 சேர்த்துப்போம். அப்போ 5 0 5 3s are 15. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணுங்க டிவைட் பண்ணும்போது. அடுத்த இன்னொரு 3 டைம் பண்ணிட்டோமா? 1 3s are 3 ரிமைனிங் 1 10 ஆகுமா? 3 3s are 9 ரிமைனிங் 1 15 15 5 டைம்ஸ். அகைன் நம்ம 3 அப்படியே போகலாமா? 4 3s are 12 ரிமைனிங் 1 5 3. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன வரும்? 15 3s இது அடிச்சு வரும் 5. இப்போ 5 3s. அப்போ ஏ அப்புறம் இந்த ஏ வந்து 5. அப்போ ஆர் ஏ ரெண்டு ஒன்று வச்சுச்சா. இப்போ நம்ம என்ன கிட்டாங்க? T12 கிட்டனால போயிடலாமா? அது இப்போ T12 ஈக்குவல் டு ஏஆர் போய் என்ன சொன்னாங்க? இப்போ ஏ வந்து 5 R3 n இது இங்கே 12 மைனஸ் 1. அப்போ 5 இன்ட்டு எனக்கு 3 பவர் 11. சரிங்களா? நம்ம இப்படியே கூட விடலாம். 5 இன்ட்டு 3 பவர் 11 அப்படி விட்டுலாம்.
எடுத்து போட்டுங்க 5 into 3. நெக்ஸ்ட் சம் புரியுது உங்களுக்கு. நம்ம கொடுத்துற வேல்யூ எழுதிட்டு நமக்கு 2 ஈக்குவேஷன் கொண்டு வரும். T9 இருக்கு இல்லையா 32,805 அந்த வேல்யூ வச்சும் T6 வச்சு 2 ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறோம். இது ஜிபினா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டிவைட் பண்ணி கொண்டு வரோம். இதை நம்ம ஏபியில் நமக்கு மைனஸ் பண்ணி கொண்டு வரோம் இல்லையா, 2 ஃபார்முலா 2 ஈக்குவேஷன்ஸை சப்ராக்ட் பண்ணி போடுவோம், இங்கே இந்த டிவைட் பண்ணி போடுறோம். அவ்வளோதான்.